துலாம் ராசிக்கு எப்படி இருக்குது 2026 பார்க்கலாம் வாங்க. முகமே பிரகாசமாக இருக்கும். நினச்ச விஷயங்கள், எண்ணிய விஷயங்கள் எல்லாமே ஈடேறும். ஓடி போனவனுக்கு 9ல் குரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த நிலை வந்து பார்த்தீங்கன்னா மே மாதம் வரைக்கும் இது இப்படி தான் உங்களுக்கு போகுது. அதுக்கப்புறம் ஜூன் மாதம் 2ஆம் தேதி மிதுனத்தில் இருக்கிற குரு அதிச்சார குருவாக கடகத்துக்குள்ளார என்ட்ராகிறாரு. ஓகே, பதவியில் இருக்கிறீங்க இல்லையா, நீங்கள் வந்து கொஞ்சம் பொறுப்போடு நடந்துக்கணும். ஓகேங்களா, 10ல் குரு வரும்போது வேலை பறி போகிறது, பதவி பறி போகிறது, இதெல்லாம் வந்து தன வரவு சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் வந்து ஒற்றுமை மகிழ்ச்சி இருக்கும். நீங்கள் பேசுகிற வார்த்தைகள் வந்து சிறப்பான வார்த்தைகளாக இருக்கும். உங்கள் பர்த் ஜாதகத்தில் இருக்கிற சனி சப்போஸ் மீனத்தில் இருக்கிறார், குரு பார்க்குறாரு, இப்போ தான் நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் உடனே வேலைக்கு போக போகிறீங்கன்னு அர்த்தம். எதில் மட்டும் கவனமாக இருக்கணும்? 10ஆம் இடம். அப்போ தொழில் பண்ணுறவங்க, ஒரு நல்ல பதவியில் இருக்கிறவங்க, இவங்க வந்து கவனமாக இருக்கணும். நீங்கள் எங்கேயாவது தடுமாறுறீங்கும் போது இந்த குருவோட பார்வை இருக்கிறனால உங்கள் பேச்சினாலேயே உங்களுக்கு வந்து கைத்தட்டல் கிடைக்கலாம். ஸோ அந்தளவுக்கு சிறப்பாக இருக்கும். 2ஆம் இடத்தை குரு பார்க்குறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஓகேங்களா, குடும்பத்தில் சந்தோஷம், மகிழ்ச்சி, ஒற்றுமை எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ அம்மாவுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது. அம்மாவோட ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். சப்போஸ் நீங்கள் இந்த வீடு, வண்டி, வாகனம் இதெல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஒருவேளை உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் போய் மகரத்தில் உட்காந்துருக்கிறாரு, இப்போ வந்து இந்த குரு பார்க்குறாரு அப்படிங்கும்போது ஐயோ ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நீங்கள் வீடு கட்ட முயற்சி பண்ணுறவங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். துலாம் ராசிக்கு எப்படி இருக்குது 2026 பார்க்கலாம் வாங்க. 6ஆம் இடத்துல சனி இருக்கிறது மிக மிக சிறப்பான இடம். ஸோ இந்த சனி 6ஆம் இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறமே பார்த்திங்கனாலுமே உங்களுக்கு இந்த கடன் பிரச்சனைகள் தீர்ந்திருக்கும். உடம்புல ஏதாவது ஹெல்த் பிரச்சனைகள் இருந்தால் சரியாக இருக்கும். அதாவது அந்தளவுக்கு ஒரு சிறப்பான பலனை வந்து இந்த குரு கொடுத்துட்ருப்பார். 11ஆம் இடத்துல கேது. ஸோ உயர்கல்வி படிக்கிறவங்க, இந்த ரிசர்ச் இதெல்லாம் பண்ணுறவங்களுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அந்த அறிவு ஆற்றல் வந்து ரொம்ப அதிகமாகும். ஆனால் குருவோட பார்வை, ஓகேங்களா, மிதுனத்திலேருந்து குருவோட பார்வை இருக்கிறனால ஓரளவுக்கு மட்டுப்படும். அதெல்லாமே ரொம்ப அருமையாகவே இருக்குது. நமக்கே தெரியும், மாதம் மாதம் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ராசிக்கு 5ஆம் இடத்துல ராகு, 6ஆம் இடத்துல சனி, 9ஆம் இடத்துல குரு, 11ஆம் இடத்துல கேது. 5ஆம் இடத்துல ராகு இருக்கிறது பார்த்திங்கன்னா மனம் சார்ந்து ஏதாவது ஒரு சஞ்சலம், ஒரு சங்கடம், ஒரு மன இறுக்கம், ஒரு மனக்கவலை. 5ஆம் இடம்ங்கும்போது இந்த பூர்வீக சொத்தில் ஏதாவது வில்லங்கம் ஏற்படுறது, இல்லை குழந்தைகள் சார்ந்து நம்ம கவலைப்படுறது, இல்லை குழந்தைகள் மூலமாக நமக்கு பிரச்சனைகள் வர்றது, இல்லை அவங்களோட எஜுகேஷனை நினச்சி வருத்தப்படுறது, இந்த மாதிரி குழந்தைகள் சார்ந்து ஏதாவது ஒரு கவலையை வந்து கொடுத்துட்ருக்கோம். ஆனால் குருவோட பார்வை, ஓகேங்களா, மிதுனத்திலேருந்து குருவோட பார்வை இருக்கிறனால ஓரளவுக்கு மட்டுப்படும். அதெல்லாமே 6ஆம் இடத்துல சனி இருக்கிறது மிக மிக சிறப்பான இடம். ஸோ இந்த சனி 6ஆம் இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறமே பார்த்திங்கனாலுமே உங்களுக்கு இந்த கடன் பிரச்சனைகள் தீர்ந்திருக்கும். உடம்புல ஏதாவது ஹெல்த் பிரச்சனைகள் இருந்தால் சரியாக இருக்கும். மறைமுக எதிரி, நேருக்கு நேராக நிற்கிற எதிரி, இவங்க தொல்லைகள் எல்லாமே அடியோடு விட்டு போயிருக்கும். ஸோ அருமையாக இருக்கும் 6ஆம் இடத்துல சனி இருக்கிறது. 9ஆம் இடத்துல இருக்கிற குரு உங்கள் ராசியவே பார்க்குறனால முகமே பிரகாசமாக இருக்கும். நினச்ச விஷயங்கள், எண்ணிய விஷயங்கள் எல்லாமே ஈடேறும். ஓடி போனவனுக்கு 9ல் குரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்தளவுக்கு ஒரு சிறப்பான பலனை வந்து இந்த குரு கொடுத்துட்ருப்பாரு. 11ஆம் இடத்துல கேது. ஸோ உயர்கல்வி படிக்கிறவங்க, இந்த ரிசர்ச் இதெல்லாம் பண்ணுறவங்களுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அந்த அறிவு ஆற்றல் வந்து ரொம்ப அதிகமாகும். வெளியூர், வெளிநாடு போகிறதுக்கான அமைப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த 11ஆம் இடத்துல இருக்கிற கேது. அதே மாதிரி முன்னோர்கள், வயதில் மூத்தவர்கள்னால வந்துட்டு நிறைய நன்மைகள் கிடைக்கும். ஓகேங்களா, அண்ணா, அக்கா, தாத்தா, பாட்டி இவங்க மூலமாக வந்து நிறைய சர்ப்ரைஸ் கிடைக்கும். உங்களுக்கு நிறைய பரிசு பொருட்கள் நீங்கள் வாங்குவீங்க. அவங்களோட ஆதரவு ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ 11ஆம் இடத்துல கேது இருக்கிறது ரொம்ப நல்லது. ஓகே, இந்த நிலை வந்து பார்த்திங்கன்னா மே மாதம் வரைக்கும் இது இப்படி தான் உங்களுக்கு போகுது. அதுக்கப்புறம் ஜூன் மாதம் 2ஆம் தேதி மிதுனத்தில் இருக்கிற குரு அதிச்சார குருவாக கடகத்துக்குள்ளார என்ட்ராகிறாரு. ஓகே, அதிச்சார குருனா ஒன்றும் இல்லைங்க, நார்மலாக போகிற ஸ்பீடை விட 2 மடங்கு ஸ்பீடாக போவார், அவ்வளோதான். அது வந்து அக்டோபர் மாதம் வரைக்கும் அந்த இடத்துல இருப்பார். அதுக்கப்புறம் நவம்பர், டிசம்பர் 2 மாதம் வந்து சிம்மத்துக்குள்ளே வராரு. சிம்மத்துக்கு வரும்போது உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு குரு வராரு இல்லைங்களா, அப்போ நவம்பர், டிசம்பர் ரொம்ப அருமையாக இருக்கும். அகைன் டிசம்பர் 25ஆம் தேதி அகைன் கடகத்துக்குள்ளார போயிடுவார் அவர். ஓகே, ஸோ அது வரைக்கும் நம்மளுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா 10ஆம் இடத்துல குரு வரனால இந்த பதவியில் இருக்கிறீங்க இல்லையா, நீங்கள் வந்து கொஞ்சம் பொறுப்போடு நடந்துக்கணும். ஓகேங்களா, 10ல் குரு வரும்போது வேலை பறி போகிறது, பதவி பறி போகிறது, இதெல்லாம் வந்து அப்படி சொல்லுவாங்க. ஓகே, அந்த டைமில் வந்துட்டு நம்ம வேலைகளை கண்ணும் கருத்துமாக இருக்கணும்.
ஓகேங்களா. வாலண்டியராக வேலையை விட்டுட்டு வர மாதிரியான சூழ்நிலை வந்து ஏற்படுத்தும். அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. ஸோ எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனுமே வச்சுக்காதீங்க. உங்களோட கடமையை செய்யுங்க, பலனை எதிர்பார்க்காதீங்க. தொழில் வேலையில் மட்டும், மற்றபடி வேறு எதுவுமே பிரச்சனை கிடையாது உங்களுக்கு. ரொம்ப நல்லா இருக்குது. ஓகேங்களா. ஸோ இந்த 10ஆம் இடத்துக்கு வராரு இல்லையா இந்த குரு, அவர் வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த இடங்களை பார்க்குறாரு அப்படின்னு பார்த்திங்கன்னா விருச்சிகத்தை பார்க்குறாரு. அதாவது உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. வாக்குஸ்தானம், தனஸ்தானம், இந்த இடத்த பார்க்குறாரு. அதுக்கப்புறமேட்டு அவரோட 7ஆம் பார்வையாக 4ஆம் இடம் மகரத்தை பார்க்குறாரு. அவரோட 9ஆம் பார்வையாக பார்த்திங்கன்னா மீனத்தை பார்க்குறாரு. அதாவது உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. சரிங்க, இது எந்த மாதிரி பலன்களை கொடுக்கும்? பொதுவாக 2, 4, 6 கனெக்ட் ஆகுதுங்களா. ஸோ 2ஆம் இடம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு முதல்ல வருமானம் நல்லாயிருக்கும், தன வரவு சிறப்பாக இருக்கும், குடும்பத்தில் வந்து ஒற்றுமை மகிழ்ச்சி இருக்கும், நீங்கள் பேசுகிற வார்த்தைகள் வந்து சிறப்பான வார்த்தைகளாக இருக்கும். நீங்கள் எங்கேயாவது தடுமாறுறீங்கும் போது இந்த குருவோட பார்வை இருக்கிறனால உங்கள் பேச்சினாலேயே உங்களுக்கு வந்து கைத்தட்டல் கிடைக்கலாம். ஸோ அந்தளவுக்கு சிறப்பாக இருக்கும். 2ஆம் இடத்தை குரு பார்க்குறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஓகேங்களா. குடும்பத்தில் சந்தோஷம், மகிழ்ச்சி, ஒற்றுமை எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ அம்மாவுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது. அம்மாவோட ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். சப்போஸ் நீங்கள் இந்த வீடு, வண்டி, வாகனம் இதெல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஒருவேளை உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் போய் மகரத்தில் உட்காந்துருக்கிறாரு, இப்போ வந்து இந்த குரு பார்க்குறாரு அப்படிங்கும்போது ஐயோ ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நீங்கள் வீடு கட்ட முயற்சி பண்ணுறவங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சப்போஸ் உங்களுக்கு 4ஆம் இடத்துலேயே சனி இருந்து அந்த குரு பார்க்குற உங்கள் ஜனன ஜாதகத்தில் சொல்கிறேன். ஓகேங்களா. ஸோ 4ஆம் அதிபதியை குரு பார்க்கும்போதுமே வீடு கட்டுறது, கார் வாங்குறது, பைக் வாங்குறது இதெல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். சப்போஸ் இப்போ இந்த ஆட்குட்டி, பசுமாடு, இந்த மாதிரி கால்நடை வளர்ப்புலாம் வச்சுருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த இதில் வந்துட்டு சிறப்பாக இருக்கும். அந்த பசுமாடு, ஆட்டுக்குட்டி இதன் மூலமாக கிடைக்கிற வருமானமுமே ரெட்டிப்பாகும் குருவோட பார்வை 4ஆம் இடத்துக்கு இருக்கிறனால. ஸோ 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. 6ஆம் இடத்தை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா குரு பார்க்குற இடத்த வந்து விருத்தி பண்ணுவார். ஒருவேளை ஏதாவது லோனுக்காக நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படிங்கும்போது இந்த குரு பார்வையினால் உங்களுக்கு வந்துட்டு லோன் கிடைக்கும். அதே மாதிரி வேலைக்கு வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க, ஒருவேளை உங்கள் ஜனனகால சனி, உங்கள் பர்த் ஜாதகத்தில் இருக்கிற சனி சப்போஸ் மீனத்தில் இருக்கிறார், குரு பார்க்குறாரு, இப்போ தான் நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் உடனே வேலைக்கு போக போகிறீங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா. ஏன்னா யாரோட ஜாதகத்துலேயுமே வந்து ஜனனகால சனியை கோச்சார குரு எப்போ தொடர்பு கொள்கிறாரோ அப்போ முதல் சம்பளத்தை வாங்குவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் இந்த சப்போஸ் உங்களுக்கு இங்கே சனி இருந்தாருன்னா வேலை வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கும். இருந்தாலுமே 6ஆம் இடத்த குரு பார்க்குறனால உறுதியாக நல்ல வேலை கிடைக்கும், சிறப்பாக இருக்கும். எதில் மட்டும் கவனமாக இருக்கணும்? 10ஆம் இடம். அப்போ தொழில் பண்ணுறவங்க, ஒரு நல்ல பதவியில் இருக்கிறவங்க, இவங்க வந்து கவனமாக இருக்கணும். மற்றபடி ரொம்ப சிறப்பாக இருக்குங்க, அருமையாக இருக்குது, எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஓகேங்களா. ரொம்ப ஒரு சிறப்பான ஆண்டாகவே இந்த 2026 அமையும்.